வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக. இந்தியாவில் 543 தொகுதிகள் இருக்கின்றன. அன்பு ஒன்று மட்டும் இருந்தால் மட்டுமே அத்தனையும் மாற்றிவிடலாம். பொறுமையும் தேவை, அமைதியும் தேவை. இந்த அமைதியை நிலைநாட்டுவது எப்படி என்று பார்த்தால், முதலில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் கவனத்திற்கு ஓடிபி மூலம், ஏடிஎம் கார்டு மூலமாக பணத்தை பறிப்பது நிறுத்த வேண்டும். ஏடிஎம் கார்டு மிஷின் மூலமாகவும் பணத்தை பறிக்கிறார்கள். ஏடிஎம் மிஷினையே தூக்கி செல்கிறார்கள். ஏடிஎம் மிஷினில் கொள்ளையும் நடைபெறுகிறது, பேங்கிலும் கொள்ளை நடைபெறுகிறது, கற்பழிப்பும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, கொலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. சொத்து பிரச்சனை, இடப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி கடைசியில் கொலை குற்றங்களாக செய்து வருகின்றனர். இது போதாது என்று ஆன்லைனில் ரம்மி விளையாடாதே, கள்ள சந்தையில் மதுபானம் விற்காதே, கஞ்சா, புகையிலை, போதைப் பொருட்கள் விற்காதே, சூதாட்டம் விளையாடாதே, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்காதே, செயின் பறிப்பு, செயின் சீட்டிங், குற்ற செயல்களில் ஈடுபடாதே, யாரையும் ஏமாற்றாதே, உண்மை என்னும் நேர்வழியில் முள் பிடித்து வாழ பழகிக்கொள். பிறக்கும்போது குற்றவாளியாக பிறந்தாயா? இல்லையே, குழந்தையாக பிறந்தாய். குழந்தை அண்ட் குற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் எப்படி மாறினார்கள் குற்றத்திற்கு? அந்த குழந்தை குற்றத்திற்கு எப்படி மாறினார்கள்? ஆகவே குற்றவாளியாக இருக்காமல் எந்த காவல் நிலையங்களிலும் எஃப்ஐஆர் இல்லாத இந்த 543 தொகுதிகளிலும் இல்லாதமாறு மாற்ற வேண்டும். மாற்றம் ஒன்று மாறாதது நம் கையில் தான் இருக்கிறது. நாம் முதலில் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால் மட்டுமே இந்த உலகில் நாம் வெற்றியடைய முடியும். நம் நாடும் வல்லரசு ஆகும். அதில் முழு கவனம் தேவை. இது குற்ற சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுவர்கள் கவனத்திற்கு. ஒற்றுமையாக வாழுங்கள். 100 ரூபா சம்பளம் கிடைத்தாலும் போதும், 200 ரூபா சம்பளம் கிடைத்தாலும் போதும், 300 ரூபா சம்பளம் கிடைத்தாலும் போதும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நம் நாட்டை நல்வழிக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த நல்வழி எடுத்து செல்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். எனது விழிப்புணர்வு பயணம் தொடரும் தொடரும் தொடரும். எல்லோரும் நல்லவராக மாறுங்கள், மாறுங்கள், மாறுங்கள். நம் நாடு இந்திய ஜனநாயக நாடுதான், கோழை நாடு அல்ல. ஆகவே நம் நாடு வல்லரசு ஆகும் வரை எனது விழிப்புணர்வு ஓயாது என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையோடும் உறுதுணையோடும் உழைக்கும் வர்க்கமாக வாழ வேண்டும் என்றது ஐயமில்லை. அந்த ஐயத்துக்கு குறைபாடும் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு வாழ்க ஜனநாயகம். 1947 சுதந்திரம் கிடைத்தது. இன்னும் விரைவில் சுதந்திரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.